ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கவங்களாம் இந்த வாரம் எபிசோடை வந்து தவிர்த்துக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எபிசோட் பார்த்து செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. எபிசோட் முடியும் போது அப்போ ஒரு வழியாக எபிசோட் முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இந்த அதிரடியான ஃபைட் மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான மூவி மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. ஸோ ப்ரொமோ கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து இன்றைக்கே ஓவர் ஆகிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ காவேரி பேக்கோட வரும்போது விஜய் வந்து எப்பவும் போல் அவர் வாயாலேயே இன்னைக்கு மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன். பாவம், என்ன ஆச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் முடியுதுல உன்னை வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ண போகிறா அப்படின்ற டயலாக ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸும் நின்று கேட்டுட்டாங்க. ஸோ கேட்ட கையோட உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம காவேரியுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைட் விஜய் இன்னையோட எபிசோடோட ஹைலைட், ரெண்டு இடத்துல ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்கல. விஜய் காவேரியும் விட்டு கொடுக்கல, காவேரியுமே விஜய் விட்டு கொடுக்கல. ஸோ விஜய் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃப் காவேரி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அடிக்கலாம், ஒவ்வொரு தடவை காவேரி அடிக்கிறீங்களா அப்படின்னு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு வந்து காவேரியுமே சொன்னாங்க அவர் வந்து அப்படிலாம் தப்பு பண்ணுறவர் கிடையாது, மீன் விஜயுமே அப்படிப்பட்டவர் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இதுல இருந்து எப்பவுமே அவங்க ஒருத்தவங்களை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது புரிய வந்திருக்கு. ஸோ விஜய் அண்ட் காவேரி இன்னைக்கு எபிசோட்ல அவ்வளோ அடி வாங்கினாங்க. ஸோ இதை தான் சம்பவம் ஃபயர் எபிசோட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பசு சொன்னது போல ரெண்டுமே செம்மையாக அடி வாங்கிட்டாங்க. அம்மா வந்து காவேரியை வச்சு வாங்கிட்டாங்க அவ்வளோ அடி. இன்னொரு சைடு விஜய் லாஸ்ட்டாக குமரன் அடிச்சது அப்பா எல்லாமே உண்மையான அடி மாதிரியே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அடிச்சிட்டாங்க. ஸோ தாத்தா வந்துட்டாரு, பாட்டி இருக்காங்க, ஈவன் ராகினி வந்து இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் கேப்ல போயிட்டு அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண போயிட்டாங்க. எப்படியோ அவங்க அப்பா வந்து அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு 2 பேரும் நாளைக்கு எபிசோட்ல வந்து சேர்ந்துருவாங்க போல. அதுல யமுனாவுடைய டயலாக் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏதாவது ஃபேவர் கேட்டாரா அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைடு கங்கா மறுபடியும் வேதாள முருகமலை ஏற மாதிரி அவங்களும் அவங்க சார்புக்கு சாரதாம்மா பேசினதுலாம் கூட ஓகே தான் டயலாக்ஸ். பட் இருந்தாலும் அவங்களுமே வந்து ஏன் இப்படி ஒரு மானங்கட்ட வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காவேரியை வந்து இன்னைக்கு ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாத்தாவுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியல. அண்ட் பாட்டி வந்து வெண்ணிலா வந்து காவேரியை பிடிச்சி தள்ளி விட்ட விஷயத்தையும் தெரியாம சொல்லிட்டாங்க. அண்ட் பாட்டிக்குமே செம்ம ஷாக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட்ல பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க போல. விஜய் ரொம்ப 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 பாவமா இருக்கு. ஸோ அவருடைய மிஸ்கம்யூனிகேஷன் வேணும்னே காவேரியை வந்து இவ்வளோ நல்லா டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ப்ரைஸ் 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 சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ ரியலைஸ் பண்ண போறாரு. ஆனாலும் நதி ஃபேமிலி வந்து ரொம்ப டூ மச்சா தான் பண்ணாங்க. பட் என்ன பண்றது, எல்லாத்துக்கும் காரணம் குமரன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கங்காவுமே வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எங்க வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்காக தான் அவர் வந்து விஜயை போட்டு அடிக்கிறாரு. இருந்தாலும் அதை மட்டும் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. 2 நாளா நேத்துல இருந்து எல்லாருமே அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். எனிவேஸ் ஒரு பெரிய சம்பவமா ஃபயரா காமிக்கிறதுக்காக இப்படி ஷூட் பண்ணிருக்காங்க போல. இன்னைக்கே ராகினி வந்து சொல்லவே தேவையில்ல, அவங்க சொல்லிதான் இந்த பணம் வாங்கி தான் அவங்க கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமே ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படியே எரியிற நெருப்புல கொஞ்சம் கூட அணையாம எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு பசுபதி வந்து இன்னும் அவர் சார்புக்கு என்னெல்லாம் பேச இருக்காரோ தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஊர் மக்கள் என்ன பேச போறாங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரியோட அம்மாவுக்குமே டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது பார்க்கலாம் நாளைக்கு என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சோகமான எபிசோட் நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்களை விட்டு கொடுத்துக்காம இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் போக போக இன்னும் அவங்களுடைய லவ் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ஸோ யாரும் அதையே நினச்சி வருந்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்க முடியும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்படி